பண்றீங்கன்னு சொன்னனால தான் நான் நான் சொல்றது ஓகே ஆனா நீ ரிக்வெஸ்டா ஓகேவா? நான் என்ன தெரியுமா சொல்ல வந்தேன், நான் எப்பவுமே உங்களை மாக்கிங்னு ஒரு வேர்ட் சொல்றேன் அருண், அந்த ஃபீல் இதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னா நீங்க ஒரு சீரியஸ், நான் எப்பவுமே இந்த மாக்கிங் வேர்ட் உங்களை பார்த்து யூஸ் பண்ணிருக்கேன். அன்னைக்கு வந்து நீங்க என்கிட்ட சொன்னீங்க யூஸ் பண்ணாதீங்கன்னு. உங்களுக்கு நீங்க எப்போ அப்படி இருக்கீங்கன்னே தெரியலன்னு சொன்னீங்க. உங்களுக்கு ஜெனியூனாவே நான் அப்பலாம் சொல்லியே நான் எப்போ மாக்கிங் பண்றேன்னு எனக்கு நான் அப்படி பண்றது என்ன பிஹேவியர் நான் பண்றது ஃபுல்லா ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட். என்னத்துக்கு ஆர்குமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது மேட்ரு. எப்போ பாரு மஞ்சரியுடைய ஒரே ஒரு வேலை என்னென்னா ரெஜிஸ்டர் பண்ணுறது தான். மஞ்சரியுடைய நினைப்பு அவங்க வந்து ரொம்ப புத்திசாலி, அவங்களுக்கு மேலே யாருக்குமே புத்தி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு. ஜாக்லினுடைய நினைப்பும் அதே தான். அருண் பிரசாத் அந்த மாதிரி நினைக்கிறாருன்ட்டு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவர் அப்படி நினைக்கிறது இல்லை. அவர் வந்து அவருடைய அப்போனன்ட்ஸை வந்து கீழே எடை போடுறது, அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணுறது, அவங்கள வந்து கம்மியாக யோசிக்கிறது, அதெல்லாம் அவர் பண்ணுறது இல்லை. தீபக்கும் அதே மாதிரி தான். தீபக்கும் அந்த மாதிரி ஆட்டிடியூட் கிடையாது. இந்த லேடிஸ் டீமில் இருக்கிற இந்த மஞ்சரி, தர்ஷிகாவுக்கு அந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா அந்த மைண்டில் வந்து வேறு விஷயங்கள்லாம் ஓடின்னு இருக்குது. ரொம்ப அவங்க அப்படி ஒரு ஃபீலிங்லலாம் இருக்காங்கன்னு வைங்க. என்னங்க பண்ணுகிறாங்க? பைத்தியகாரத்தனமான வேலைங்க, அசிங்கமான வேலைங்க. ஒன்று வந்து சாச்சனா 2 கப் அரிசி கொடுத்துட்டு, இது வந்து வீக்கெண்ட் எபிசோடில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். லேடிஸ் டீம் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டேன், அதை வேறு இந்த இன்டென்ஷனை புரிஞ்சிக்காமல் பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ அதனுடைய ஹோஸ்ட்டு நம்ம விஜய் சேதுபதி வந்து என்ன சொல்கிறாரு, அது ஒரு ரொம்ப நல்லா இருந்தது, நீ பண்ணது வந்து ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் மாதிரி அப்படி வந்து புகழ்ந்துட்டு போகிறார். இது வந்து அவளுடைய இன்டென்ஷன் என்ன, வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய ஒரு கல்ச்சரே அப்படி தான். ஒரு தான தர்மம் பண்ணுறதுன்றது வந்து 10 பேர் முன்னாடி அப்படியே வந்து இது பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 2 கப் அரிசி அதை வந்து 2 தடவை ரெஜிஸ்டர், இது வந்து இப்படி நான் வந்து அப்படி பண்ணியிருக்கேன், சாரி, அதுக்கப்புறம் அங்கே வந்து உங்களுக்கு வீக்கெண்ட் எபிசோடில் ஒரு விஷயம் தெரிய வரும், இந்த மாதிரி சொன்னதுனால மேலேருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நேற்று பார்த்தீங்கன்னா கிராசரி டாஸ்கில் என்ன ஆச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாச்சனா வந்து அழுவ வச்சுட்டாங்க. கட்சியில் யார் அழுவ வச்சாங்க? பாய்ஸ் டீம் அழுவ வைக்கல. அவள் பண்ண விஷயமே அவளுக்கு பேக் ஃபயர் ஆகி கேர்ள்ஸ் டீம்லேருந்தே ஒரு விஷயம் வந்து அதனால் அவள் தான். இது தேவையா? அதே மாதிரி தான் மஞ்சரி என்ன பண்ணுறாங்க, கேப்டன் இன்னும் போஸ்டிங் எடுக்கலை. போஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க, அந்த முத்துக்குமரனை வந்து எக்ஸசைஸ் பண்ண வச்சு, அதுவும் அந்த எக்ஸசைஸ் அது என்னான்னே தெரியாமல் இவங்களுக்கு காண்டாயிடுச்சுன்றதுக்காக இவங்களுடைய ஈகோனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிவிட்டு என்ன ஆகிப்போச்சு. கடைசியில் முத்துக்குமரன் வந்து அடமெண்ட்டாக பண்ணினே இருக்கார். நானாக இருந்தாலும் அந்த இடத்துல அப்படி தான் பண்ணுவேன். மயக்கம் போட்டு விழுந்தால் கூட பரவாயில்ல, இவளுக்கு ஒரு லெசன் டீச் பண்ணுன்றதுக்காக முத்துக்குமரன் பண்ண விஷயம் அது சூப்பராக இருந்தது. அப்படி தான் பண்ணேன் இவங்ககிட்ட. இவங்க வந்து உங்களுக்கு வந்தால் ரத்தம் இந்த கதை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இவங்களுடைய வேலையே. கேர்ள்ஸ் டீமுடைய ப்ராப்ளமே அதுதான். கடைசியில் ஒன்றும் முடியலையா, ஒன்று அழுது ஒரே கத்தி கூச்சல் போட்டு நான் வந்து இப்படி தான் சொன்னேன், நான் வந்து குமரன் ஆனதுனால தான் நான் அப்படி சொன்னேன். ஏமா குமரன் ஆனா நீ வெளியில் போய் சொல்லு, வெளியில் உனக்கு அவனை தெரியும்னா நீ வெளியில் போய் பேசிக்கணும். ஷோவில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் காட்டுறேன்னு தீபக்கை பற்றி சொல்கிறது, இவர் அருண் பிரசாதை பற்றி சொல்கிறது, இதெல்லாம் சரிங்கல்ல. அப்போது உங்களுக்கு வரும்போது உங்கள் விஷயத்தை வந்து ஒரு ஆள் பின் பாயிண்ட் பண்ணும்போது அதே மாதிரி தான் இப்போ நடந்துன்னு இருக்க இந்த ப்ராப்ளம். மார்க்கிங், நீங்கள் மார்க் பண்ணாதீங்க அருண், அந்த ஆள் மார்க் பண்ணுறானோ இல்லை கிராப் பண்ணுறானோ உனக்கு என்ன, நீ வந்து உனக்கு என்ன, நீ நடந்து போனால் யாரும் அப்படியே என்ன ட்ரெயினை உன்னுடைய ட்ராக்கில் நீ போயினே இருப்ப, யாராக குறுக்க வந்து அடிச்சு போட்டு போயிடுவியா? எல்லாரும் இருக்கிற வீடு தான் அது. அந்த இடத்துல பலரும் பேசுவாங்க. அப்போ அதை எதிர்கொள்ள முடியலன்னா நீ இந்த ஷோக்கே வந்துடக்கூடாது. எதுக்கு இந்த மாதிரி ஷோக்கு வந்துட்டு எங்கள் நான் சொன்னால் ஏதாவது ஓவரான வார்த்தைங்க வந்துடும். தலைவலிங்க சும்மாவே வந்து. அதாவது ஒரு ஆள்கிட்ட சண்டை போடணுன்னா ஒரு அதுக்கு ஏதாவது ஒரு இது வேணும், ஒரு பேசிக் ஏதாவது ஒரு காரணம் வேணும், ஏதாவது ஒரு கரெக்டான ஒரு விஷயம் வேணும். பார்க்குறவங்க நாங்கள் வியூவர்ஸ் எங்களுக்கு வந்து அது தோணணும், கரெக்டுப்பா இது. இப்போ அருண் பிரசாத் பண்ணுற விஷயம் பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, என்னை வந்து நான் மார்க் பண்ணேன்னு சொல்லாதீங்க,
அந்த வேர்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. மார்க் பண்ண, டிஸ்மிசிவாக இருக்கிற, இது என்ன வார்த்தை இது, டிஸ்மிசிவாக இருக்கிற அருண் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு நடுவில் பவித்ரா வேறு என்னானே புரியாமல் சும்மானா ஒரு இது ரெஜிஸ்டர் பண்ணலான்ட்டு, அதுக்கு நடுவில் ஜாக்லின் வந்து விடுங்க இப்படி இல்லை, நீங்கள் பேசுனது தப்பு அருண், நீங்கள் பண்ணது தப்பு அருண்னா என்னங்க இது? ஐயோ கடவுளே. ஆனால் வீக்கெண்ட் எபிசோடு ஓரளவு நல்லா தான் போச்சு. அந்த அம்மா அழுதாங்க. ரியா, நாகப்பிரியா பேர் மாற்றின விஷயத்தை பார்க்கும்போதே நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து பாதி பேருக்கு பிடிக்காது. அப்புறம் எப்போ பாரு ஓவர் ஆக்ஷன், அப்படியே இப்படி குனியறது, இப்படி பண்ணுறது, கீழே தொட்டு கும்பிடுறது, என்ன இது? இதெல்லாம் பார்க்கும்போது ஓட்டு விழுந்துறோன்னு நினைப்பா. அதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி வந்து ஒரு ஆள் வந்து அவனாக இருக்கிறானா, அவனுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க மக்கள் வந்து இந்த நடிக்கிறவங்கள கண்டாலே ஆகாது. ஏன்னா நடிப்பை பார்த்து வெறுத்துட்டாங்க. ரியல் லைஃப்பில் நீ வந்து ஒரு ரோல் கொடுக்கும்போது நடிங்க, அதை பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, அதை பார்த்து வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் இந்த மாதிரி வந்து சும்மா வந்து அப்படியே நான் வந்து ஐயோ அதுதான் ஆச்சு. போச்சா, முடிஞ்சு போச்சு. ரஞ்சித் சாரை நடிக்கிறான்னாங்க. ஏன் அந்த ஆள் இன்னும் இருக்கான் உள்ள? ஏன்னா அந்த ஆள் நடிக்கலை. அந்த ஆள் வந்து நடிக்க சொல்லும்போது தான் நடிக்கிறாரே தவிர பாக்கி டைமில் அவர் அவராக தான் இருக்கார். அவர் கோவம் வரும்போது அவர் சொல்கிறாரு, அவர் சந்தோஷமாக இருக்கும்போது அவர் சந்தோஷமாக இருக்கார். அப்படி தான் இருக்கணும். அதை விட்டுட்டு மஞ்சேரியை பற்றி தான் பேசலான்னு வந்தேன். அப்படி டாபிக் வந்து டிவியேட் ஆகிட்டு போயிடுச்சு. ரொம்ப கேவலமாக இருக்குது. மஞ்சேரி பண்ணுறது வந்து ஆஸ் அ கேப்டன் நான் நினைக்கிறேன் வேர்ஸ்ட் கேப்டன்ற ஒரு இது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாரம். ஏன்னா ரொம்ப ஈகோ ப்ராப்ளம் இருக்கிற ஒரு ஆள் மஞ்சரி. அதுதாங்க சொல்ல விரும்புகிறேன் நான். இவ்வளோ ஈகோ வந்து ஒரு ஆளுக்கு கூடாது. நம்ம நிறைய பேர் ஈகோவால் அழிஞ்சதை பார்த்துருக்கோம். அவங்களுக்கு நல்லா தமிழ் பேசுகிறாங்க, நல்லா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பின்னாடி இருக்கிற ஒரே ப்ராப்ளம், அவங்களுக்கு உள்ள ஒளிஞ்சுன்னு இருக்க அவங்களுடைய ஈகோ. அந்த ஈகோ வந்து நடுவில் வந்து 1 or 2 வாரத்தில் அவ்வளோதான் அவங்க காலி. ஃபைனல் வரைக்கும்லாம் அவங்க வருவாங்கன்றதெல்லாம் வந்து எனக்கு தோணலை. இல்லை பிஆர் ஒர்க்கு அது இது ஏதோ ஒன்று இருக்கலாம். போன வருஷம் பல தான் வந்து ஃபைனல் வரைக்கும்லாம் வந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகலாம்.